தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர். பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், டெட் தேர்வில் இருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என கோரி ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர். காலி பணியிடங்களை நிரப்பவும், மத்திய அரசு ஊழியர்களுக்கு இணையான ஊதியம் வழங்கவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இன்று ஒருநாள் பணிகளை புறக்கணித்து ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர். பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், டெட் தேர்வில் இருந்து விலக்களிக்க வேண்டும் என கோரி ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகின்றன. காலி பணியிடங்களை நிரப்பவும், மத்திய அரசு ஊழியர்களுக்கு இணையான ஊதியம் வழங்கவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இன்று ஒருநாள் பணிகளை புறக்கணித்து ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர். இது குறித்தான கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுப்பிரமணியன். வணக்கம் சுப்பிரமணியன், தகவல்களை பகிரலாம். அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமுல்படுத்த கோரி ஜாக்டோ ஜியோ சார்பில் இன்று ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டம் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தற்போது இந்த போராட்டம் நடந்து வருகிறது. சென்னையில் எழிலகத்து அருகே இந்த போராட்டம் என்பது நடந்து வருகிறது. அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும், ரத்து செய்துவிட்டு மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது, அரசு துறைகளில் உள்ள லட்சக்கணக்கான காலி பணியிடங்களை நிரப்புவது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ சங்கத்தினர் ஆலோசனை கூட்டம் ஒன்றை நடத்தினர். அந்த ஆலோசனை கூட்டத்தில் தான் இன்று ஒரு நாள் வேலைநிறுத்த போராட்டம் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த ஒரு நாள் போராட்டத்தில் ஈடுபடுபவர்கள் சம்பள குறைப்பு என்பது நடந்து ஒரு நாள் சம்பளம் ரத்து செய்யப்படும் என்று அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதும் இந்த ஒரு நாள் அடையாள போராட்டம் என்பது தொடர்ந்து தொடங்கி நடந்து கொண்டிருக்கிறது. இதில் ஏராளமான அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் கலந்து கொண்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. ஜாக்டோ ஜியோ நடத்தும் அடையாள போராட்டத்துக்கு இடைநிலை பதவி மூப்பு ஆசிரியர்கள் இயக்கம் ஆதரவு தெரிவித்திருந்தது. அவர்களும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த அடையாள போராட்டத்தில் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் பங்கு கொள்ளக்கூடாது, அது நடத்தை விதிமுறையை மீறும் செயல் என்றும், இந்த போராட்டத்தில் கலந்து கொள்வோர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று, ஒரு நாள் சம்பளம் வழங்கப்படாது என்றும் தமிழக தலைமைச் செயலாளர் ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்திருந்தார். ஆனாலும் அதை மீறி தற்போது இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.